எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, நீர் எங்களை உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாய் நீர் நினைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்ய நீர் விரும்புகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்கேற்றபடி நாங்களும் ஐயா சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க கிருபை தருவீராக. எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி அமீன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. அமீன் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே உலாவுவீராக ராஜா. நாங்கள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளுமாய் இருப்பதே எங்கள் பாக்கியம் என்ன ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் எங்களோடு பேசும் பொழுது செவிசாய்த்து கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு போதிப்பீராக. இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக ராஜா. ஆமீன் பிதாவே. தகப்பன் இறங்கி அருளும் அப்பா. உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தும்படியாக தேவரீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. எல்லா மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால எல்லா மனுஷருடைய பாவங்கள், சாபங்களை நீக்கி கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே அவர்களும் உங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க கிருபை தருவீராக. தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பொழுதும் உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தருவீராக. உங்க கோலும் உங்கள் தடியும் எங்களை தேற்றட்டும் என் ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே, சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடுவீராகப்பா. பலப்படுத்துவீராக. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவரீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இவ்வேளையிலும் கூட பலவிதமான மன உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க கண்ணீரை துடைத்துள்ளும் ஆண்டவரே. அவருடைய கவலைகள், நிந்தனைகள் எடுத்து போட்டு சமாதானத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ராகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.